இயற்கை பேரிடர் காலங்களில் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை உருவாக்குவதையோ அல்லது பகிர்வதையோ தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பினாங்கு பாயாத்திருபோங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வாகனங்கள் மூழ்கியதாக கூறி வைரலான வீடியோவுக்கு பதிலளிக்கும் விதமாக உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கீர் ஜொஹாரி அவ்வாறு அறிவுறுத்தினார். அந்த குற்றச்சாட்டு பின்னர் பொய்யானது என உறுதிப்படுத்தப்பட்டது. 7 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோ ஒரு பழைய வீடியோவில் இருந்து டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டு AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என ஜைரில் கூறினார். இது போன்ற செயல்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியையும் குழப்பத்தையும் தூண்டக்கூடும் என கூறி வைரலான வீடியோவுக்கு பொறுப்பானவர்களை அவர் கண்டித்தார். வெள்ளிக்கிழமை திங்காட் பாயாத்திருபோங் உம்பாட்டில் உள்ள புகிட் பாயாத்திருபோங் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் நீர் தேங்கிய சம்பவத்தை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஆனால் போலி வீடியோவில் சித்தரிக்கப்பட்டுள்ளதை விட நிலைமை மோசமில்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினர். கனமழையை தொடர்ந்து பிற்பகல் 2:41 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை. மழை காரணமாக மலை உச்சியில் இருந்து சுமார் 100 மீட்டர் உயரமுள்ள மண் சரிந்து அருகிலுள்ள வீட்டு வளாகத்தின் வாகன நிறுத்துமிட பகுதியை மூடியதோடு தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து 12 வாகனங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.